அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடத்திட்டம் திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். இந்த திருக்குறள் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்குறளை பற்றி பாரதியார் மிக பெருமையா சொல்லியிருக்காரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்ற. ஃபர்ஸ்ட் மொழிகளை பத்தி பெருமையா பேசுறாரு. ரெண்டாவது பாருங்க, வள்ளுவனை போல் கம்பனை போல் இளங்கோவை போல் யாங்கனுமே கண்டதில்லை அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, ஒரு திருக்குறளை எவ்வளவு பெருமையா சொல்ல முடியுமோ அதுக்கு முன்னாடியே பாரதியார் சொல்லிட்டாருன்னா, திருவள்ளுவரை பத்தி அவ்வளவு பெருமையா சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் போல இந்த உலகத்துல இனி பிறக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல அப்படிங்கிற விஷயத்த முக்கியமா பதிவு பண்றாரு. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள் முக்கியமான நூல் பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளா இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு திருக்குறள் இல்லாத இடமே கிடையாது. நீ எங்க பார்த்தாலும் திருக்குறள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த காலம் இல்ல, இனி எத்தனை காலம் வந்தாலும் அத்தனை காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இந்த திருக்குறள் அமையும் அப்படிங்கிறத அங்க உணர்த்துது. அதான் உலக பொதுமறை. நீ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த திருக்குறள் பொருந்தும். இதுக்கப்புறம் ஒரு 100 ஆண்டுக்கு அப்புறம் வந்தாலும் இந்த திருக்குறள் பொருந்தும். அப்ப எத்தனை காலங்கள் வந்தாலும் அந்த திருக்குறள் அத்தனை காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கிறதுனால அது உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுல என்னதான் அவ்வளவு கருத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இல்லாத கருத்துக்களே இல்லை, அவ்வளவு கருத்துக்கள் அடங்கி இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு கல்வினா கல்விக்கான அறிவுரை சொல்றாங்க, ஒரு நல்ல எண்ணங்கன்னா நல்ல எண்ணத்துக்கான அறிவுரை சொல்றாங்க, தீதுனா தீதுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. அப்படி எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கிறதுனாலதான் இந்த திருக்குறள் இந்த உலகம் முழுக்க போற்ற மாதிரி காட்சி தருது. அப்படிப்பட்ட திருக்குறளை தான் இன்னைக்கு நம்ம பாடத்திட்டமா பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும், இந்த திருக்குறளை நான் உலக நீதி தமிழ் மரபின் அறநெறி செல்வங்கள் அப்படின்னு சொல்ல போடுறாங்க. இதை அப்படியே ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம். அப்படியே இப்படி பார்த்தோம்னா, முதல்ல நமக்கு திருக்குறளுக்கு பல்வேறு பெயர்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்னன்னு சொன்னாங்க, திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் தமிழ் இலக்கியத்தின் முடிசூடா மன்னன் இந்நூல் பல பெருமை மிக்க பெயர்களில் அழைக்கப்படுகிறது. முப்பால், தெய்வ நூல், பொய்யாமொழி, தமிழ் மறை, உத்தரவேதம், பொதுமறை, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவம். சரி, இந்த பெயர்கள்லாம் ஏன் வந்துச்சு? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, எப்படின்னா இந்த உலகத்துக்கு எல்லா இடத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கிறதுனாலதான் இத்தனை பேர் வருது. அதுல பாத்தீங்கன்னா முப்பால் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் முப்பால் சொல்றாங்கன்னா, இந்த உலகத்தை 3 வகையா பிரிச்சிருக்காங்க. அதை நான் பின் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு இந்த பெயர்களை பார்ப்போம், அடுத்த இதுல பார்க்கலாம். திருக்குறள் அமைப்பு முறை பார்த்தீங்க அப்படின்னா, 3 பாடல்கள், 133 அதிகாரங்கள், 1330 குறள் பால்கள். இதுல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த 1ஆம் வகுப்புல இருந்து படிக்கும் போது அல்லது 5ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வர வரைக்கும் குறைஞ்சது ஒரு மாணவர்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 குறளாவது மனப்பாடம் இருக்கும். அது அந்த ஏன்னு கேட்டீங்கன்னா, அது மனசுல பதிஞ்ச ஒரு குறளா இருக்கு. அதனாலதான் இந்த 3 பிரிச்சிருக்கேன் பாருங்களேன். 3 பாடல்கள், அதிகாரங்கள் 133, குறள் பாடல்கள் 1330 அப்படிங்கிற அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால், அதான் 3 பாடல்கள், அந்த 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. அதிகாரங்களை பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல் கொண்டவா இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாட்டு இருக்கும். அடுத்து குறள் பாலுக்கு அனைத்து குறள் வெண்பாக்களும் அமைந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறளும் ஒன்றாக இது காணப்படுவது உலக புகழ்பெற்ற தமிழ் மறை அப்படின்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு ஜி போப்பா இருக்காரு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்துக்கு முதன் முறையாக நமக்கு திருக்குறள்னா என்ன அப்படிங்கறத அறிவுப்படுத்தியவர் யாருன்னா ஜி போப்பா. ஜி போப்புன்னு ஒருத்தர் வரல அப்படின்னா இந்த அந்த திருக்குறளானது உலகம் முழுக்க தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஜி போப்பை போட்டுறதுக்கு மிக முக்கியமான ஒரு அங்கமாக திருக்குறள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த திருக்குறள்ல வெகுவந்த செய்யாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. இந்த அதிகாரம் ஆட்சியாளர்களின் கடமையை செங்கோன்மை, நீதியான ஆட்சி மற்றும் கொடுங்கோல் ஆட்சி எதிர்மாறாக விளங்குகிறது. மக்கள் அஞ்சும் முறை செய்யா செயல்களை ஆட்சியாளர்கள் செய்யக்கூடாது என்பது இதன் மைய கருத்தாக அமைகிறது. இப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா, அரசன் ஆட்சி புரிஞ்சான். அந்த ஆட்சி புரியும் பொழுது என்னன்னா, அரசன் எவ்வளியும் மக்கள் அவளி, மக்கள் எவ்வளியும் அரசன் அவளி, அப்படிதான் இருந்துச்சு. அந்த வரி கட்டுறதும் வரி கொடுப்பதும் நமக்கு அதை திரும்ப செய்யறதும் சரியாக இருந்தது. அது இல்லாம இப்ப இருக்கிற காலகட்டங்களை பாத்தீங்கன்னா அது மாறி போகுது அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்துற மாதிரியும் இது அமைந்திருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா, கொடுங்கோல் ஆட்சியின் அழிவு. கொடுங்கோல் ஆட்சியின் அழிவுனா, நல்ல முறையில ஆட்சி புரிஞ்சானா அந்த நாடும் மக்களும் நல்லா இருப்பாங்க.
ஆனா கொடுங்கோல் ஆட்சியை வந்து கையில எடுத்தான் அப்படின்னா நாட்டு மக்களும் கஷ்டப்படுவாங்க, அந்த நாடும் கஷ்டப்படும் அப்படிங்கிறத நம்ம திருக்குறள் அன்னைக்கே உணர்த்திட்டு போயிட்டாரு. அது இப்ப பாருங்க, இப்ப வரைக்கும் நமக்கு வந்து அது உணர்த்துற மாதிரி நமக்கு காணப்படுது. இப்ப இயல்பாகவே இந்த கொடுங்கோல் ஆட்சி ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தானாவே புரிஞ்சுக்குவோம். அது வந்து வள்ளுவர் வாயிலாகவும் புரிஞ்சுற மாதிரி நமக்கு அமையுது அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.